ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் கிச்சன். இன்னைக்கு பேச்சுலர் சமையல்ல நான் என்ன குக் பண்ண போறேன்னு பார்த்தேன்னா சோயா சங்க்ஸ் தான். வெஜிடேரியன் சாப்பிட்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இது கண்டிப்பா ரெஃபர் பண்ணணும். ஏன்னா இது ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகு 4 எடுத்திருக்கேன், வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு, அப்புறம் தக்காளி 2, கறிவேப்பிலை 2 தண்டு, லெமன் ஆப்ஷனல் தான். சோயாபீன் ஒரு 250 கிராம் எடுத்திருக்கேன். அது நல்லா கொதிக்கிற தண்ணியில போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் ஐ மீன் ஜஸ்ட் பாயில் ஆனதும் அது பச்சை தண்ணியில போட்டு மறுபடியும் கையால நல்லா அலசி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு தவா சூடு பண்ணி அதுல ஒரு 4 ல இருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் சூடானதும் கறிவேப்பிலை 2 தண்டு போட்டுக்கோங்க. கறிவேப்பிலை ஆக்சுவலி கறிவேப்பிலை பாத்தீங்கன்னா நீங்க நிறையவே போடலாம். ஸோ ஏன்னா அது ஒரு ஃபிளேவர் கொடுக்கும். ஆக்சுவலி கறிவேப்பிலை நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கு. சரியா? ஸோ கறிவேப்பிலை போட்டது நான் இஞ்சி பூண்டு மிக்சியில போட்டு அரைக்கல, சும்மா கல்லில் இடிச்சு தான் போட்டிருக்கேன். சரியா? உங்களுக்கு வேணா மிக்சியில அரைச்சு கூட போடலாம். கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் வதங்கினதும் நான் பச்சை மிளகும் சேர்த்திருக்கேன். பச்சை மிளகு ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்பைசியா இருந்ததுதான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால குவான்டிட்டி 2, 3, 4 எடுத்திருக்கேன் நான். பச்சை மிளகு நீங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சோயாபீன் பாத்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்மளோட ஃபுட்ல அதை இன்க்ளூட் பண்றது ரொம்ப நல்லது. நம்மளோட ப்ரோட்டீன்ஸும் நிறைய இருக்கு. ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, போன் ஹெல்த்துக்கும் இது ரொம்ப நல்லது தான். சரியா? ஸோ பாருங்க, இப்ப கொஞ்சம் வதங்கிட்டேன். சிம்ல தான் வைக்கணும், இல்லைன்னா அது இஞ்சி பூண்டு போட்டதும் அடியில் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா நான் வெங்காயத்தை போட போறேன். நான் பெரிய 2 வெங்காயத்தை போட்டிருக்கேன். ஆனா சின்னதா கட் பண்ணி சின்ன சின்ன ஸ்லைஸா போட்டிருக்கேன். இந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா சால்ட் போடணும். சால்ட் போட்டா சீக்கிரமா வதங்கிடும். ஏன்னா இந்த வெங்காயம் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகதான் நமக்கு கிரேவி கொஞ்சம் கிடைக்கும். கிரேவி இருந்தா தான் நல்ல சப்பாத்தி சாப்பிட்றதுக்கும் சரி, சாப்பாடோட சாப்பிட்றதுக்கும் இந்த கிரேவி சூப்பரா இருக்கும். சரியா? ஸோ கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் நான். உப்பு போட்டதும் கொஞ்சம் நல்லா வதங்கிடும். நீங்க ஃபர்ஸ்ட்லயே பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு அப்புறம் கறிவேப்பிலை எல்லாம் பச்சை மிளகாய் எல்லாம் ஜஸ்ட் கிரஷ் பண்ணி ஃபர்ஸ்ட்லயே எண்ணெயில போடலாம். நான் தனித்தனியா போட்டிருக்கேன், அவ்வளவுதான். ஸோ மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். சோம்பு பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா காஷ்மீரி மிளகுத்தூள் ஒரு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் பெப்பர் போட்டிருக்கேன். சரியா? இவ்வளவுதான் நான் போட்டிருக்க மசாலா. ஸோ இதெல்லாம் குவான்டிட்டி உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம். சரியா? ஏன்னா நான் எடுத்திருக்க குவான்டிட்டி ரொம்ப கம்மியான குவான்டிட்டியா இருக்கனால இதெல்லாம் மஞ்சள், சோம்பு, அப்புறம் கரம் மசாலா, காஷ்மீரி பவுடர் இதெல்லாமே நம்ம குவான்டிட்டிக்கு ஏத்த மாதிரி நீங்க டபுளா ட்ரிபிளா போட்டுக்கோங்க. இதுதான் செக் பண்ணேன்னா இது நான் சொன்ன மாதிரி எப்பவுமே நான்வெஜ் செய்யற மாதிரி இருந்தா அது கொஞ்சம் காரமா ஸ்பைசியா இருந்தாதான் உண்மையிலே நல்லா இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ காரம் அதுக்கேத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ பாருங்க, இது நல்லா வதங்கிச்சு. கொஞ்சம் உங்களுக்கே தெரியுது, அந்த கலரே பார்க்கும்போது சூப்பரா வதங்கியிருக்கேன். இந்த டைம்ல என்ன பண்ணணும், நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க சோயாபீன் இதுல போட்டு நல்லா கிளறி விடணும். ஒரு 2-3 மினிட்ஸ் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணாம இது கிளறி விடணும். ஏன்னா அப்பதான் அந்த நம்ம மசாலா எல்லா இதுல இதாயிடும். சரியா? நல்லா மிக்ஸ் ஆயிடும். பாருங்க, இந்த டைம்ல ஒரு ஹாஃப் கிளாஸ் அரை டம்ளர் தண்ணி ஊத்தணும். ஏன்னா அது அப்பதான் அந்த மசாலா எல்லாத்துக்குமே பிடிக்கும். இனிமே ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம சிம்மில் வச்சு வேக விடணும். ஓகேவா? ஏன்னா இது ரொம்ப நேரம் இந்த சோயாபீன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வந்தாலே போதும். அதுக்கு மேல வெந்தனா நல்லாவும் இருக்காது. ஸோ நல்லா வெந்ததும் நம்ம கட் பண்ண தக்காளி கடைசியா தான் போடுறோம். ஃபர்ஸ்ட்ல போடணும் அவசியமே கிடையாது. எல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தக்காளி போடுறோம். தக்காளி போட்டதும் இந்த கிரேவி கொஞ்சம் ஃபார்ம் ஆகுது, நீங்களே பார்த்தா தெரியும். இப்ப நமக்கு ஒரு 5 சொன்ன மாதிரி 5 மினிட்ஸ்ல இருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம். சரியா? கொஞ்சம் 2 தண்டு கருவேப்பிலை எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் போடும்போது ஒரே ஒரு தண்டு கருவேப்பிலை தான் போட்டேன். இப்போ இன்னொரு ஃபிளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கும். மல்லிக்கொத்து கூட போடலாம், அது ஆப்ஷனல் தான். நான் கருவேப்பிலை மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த ஃபைனல் லுக்கு கிடைக்க போகுது. உண்மையிலேயே அந்த ஃபிளேவரே பார்த்தா சத்தியமா நான்வெஜ் செய்யற அதே ஃபீல் தான். இப்போ ஒரு நாள் Thursday, Saturday இல்லைன்னா சாமி கும்பிடுற டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் இதுதான் செஞ்சு சாப்பிடுவேன். உண்மையிலே செம்மையா இருக்க. நீங்க மஸ்டா ட்ரை பண்ண வேண்டியதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் ஃபைனல் லுக். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாய்ஸ் கிச்சன். பாய்.